சஃபாரி நம்ம பார்க்கறது வந்து காட்டுக்குள்ள போற சஃபாரி. ஆனா பாருங்க வில்லேஜுக்குள்ள தான் நம்ம சஃபாரியே இருக்கு. இந்த ஜீப் எல்லாம் வில்லேஜுக்குள்ள சுத்தி என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா சிறுத்தைகள்லாம் ஏரியாக்குள்ளேயே வந்து வளம் வருதுங்க. அதுதான் இந்த ஊரினுடைய ஸ்பெஷலு. அப்போ நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்குறோம், நீங்கள் வந்து சிறுத்தையை பார்த்தா என்ன நினைப்பீங்கன்னா, அங்கே பாருங்க ஒரு நாயை ஒரு மாடு நிற்கிது, அந்த மாதிரி நாங்கள் வந்து சிறுத்தையை நினைப்போம் அப்படிங்கிறாங்க. மக்களும் சிறுத்தையும் ரொம்ப ஒன்றா, அதாவது எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்லியாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஊர். எவ்வளோ ஜீப்பு வந்துட்டு போயிட்டு இருப்பாருங்க, எல்லாம் ஏரியாக்குள்ளே தான். பேரு நல்ல வெயிட்டா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ 1 கிலோ 1.5 கிலோ மேல வந்து தலை மேல வச்சு சுமையை சுமந்துட்டு போனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. படுத்துட்டு இருக்கும் கல்லு மேல நேராக ஒரு சிறுத்தை படுத்துட்டு இருக்கா. ரபாரி பழங்குடி மக்கள் அவங்க வளர்த்தக்கூடிய ஆடு மாடுகளை இங்கே கொண்டு வந்து ஒட்டகத்து இங்கெல்லாம் மேய்க்க வருவாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கூடிய பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளு காடு மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த காடு இருக்குது. இங்கெல்லாம் வந்து அசால்ட்டாக மேய்க்கிறதுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது இங்கே இருக்கக்கூடிய சிறுத்தைகள் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயிலாக இருக்கும். நிறைய குகைகள் இருக்குது, சின்ன சின்ன மரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கேப்பில் இருக்குது தெரியுங்களா. இந்த மாதிரி ஏதாவது இடங்களில் வந்து அது படுத்துக்கும். இப்போ நேரம் ஒன்று பாருங்கள், ஒரு ஹோல் தெரியுதா, இந்த மாதிரி ஓட்டையில் வந்து படுத்துச்சு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து அது கேப் கிடைக்கிற நேரத்தில் அந்த ஆடுகள் ஏதாவது பக்கத்தில் நேரத்தில் ஈஸியாக கவிட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க? ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய சிறுத்தைகள் இந்த மக்களுக்கு சிவனுடைய அவதாரம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதனால் இந்த ஆடு மாடுகளை வந்து இந்த சிறுத்தைகள் பிடிச்சிட்டு போனாலும் அந்த மக்கள் அதை வந்து காணிக்கையாக கடவுளுக்கு கொடுத்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. மக்களே, ஏரியாக்குள்ளே சஃபாரி பாருங்க, மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளேயே நம்ம சஃபாரி போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எங்கேயுமே நீங்கள் சஃபாரி பார்த்துருக்க மாட்டீங்க. சிறுத்தையோட காட்டுக்குள்ள அசால்ட்டாக வாழ்ந்தாங்கன்னு எப்படி இருக்குதா வருங்க. வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா பேசிட்டு போக இது ஒரு காடுங்க. அது அந்த மலை மேலே தான் நம்ம வந்து காலைல சஃபாரி போய் அந்த சைட்டிங் பார்த்தது, லெப்பர்டு சைட்டிங்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு குடும்பம் இருக்குது, நம்ம ஜஸ்ட் அப்படியே போய் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வருவோம். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு வருவோம். அது போய் சுற்றி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேடிக்கைகள் தான். இந்த முள்ளில் சுற்றி போட்டிருக்காங்க, இதான் உங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறேன். இது தாண்டி எதுவும் சிறுத்தை வராதா? எவ்வளோ அசால்ட்டாக நம்ம வந்து இந்த மலைகள் மேலெல்லாம் ஜிப்ஸியை விட்டு ஏற்றி நம்ம சஃபாரி பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் இவங்க அசால்ட்டாக அந்த காட்டுக்குள்ளே ஒரு செட்டு போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கும் பாருங்க லைஃபு. 3000 ரூபா 4000 ரூபா செலவு பண்ணி ஒரு சஃபாரி, அதே மாதிரி 3000 கிலோமீட்டர் பயணம் பண்ணி ஒரு ட்ராவல் இங்கே வந்து சிறுத்தை தேடி வரும். ஆனால் இங்கே வாழக்கூடிய மக்கள், இந்த ரபாரி பழங்குடி மக்கள் அந்த சிறுத்தையோடு சேர்ந்தே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ராஜஸ்தான் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டான வீடியோங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்திஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு சிறுத்தைகளால் சூழப்பட்ட ஒரு கிராமம். இந்த கிராமம் உலக அளவில் ஃபேமஸ்ஸு. அதாவது நம்ம வந்து ஒரு சில இடங்களுக்கு சஃபாரி போனோம் அப்படின்னா ஒரு 80% சான்ஸு 50% சான்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஊருக்கு நீங்கள் சஃபாரி போகவெல்லாம் வேண்டியது இல்லைங்க. ஊருக்குள்ளே ஸ்டே பண்ணாலே அந்த இடத்துல சிறுத்தை வந்து டெய்லியும் வந்து ஆடுகளை தூக்கிட்டு போகிறது, இந்த மாதிரியான வேலைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் சஃபாரி போனால் பக்கத்தில் சிறுத்தைகளை பார்க்கறதுக்கான ஒரு சரியான சான்ஸுங்க. இந்த ஊரில் வாழக்கூடிய மக்கள் ரபாரி பழங்குடி மக்கள் சொல்கிறாங்க. இந்த பழங்குடி மக்கள் கொஞ்சம் டேஞ்சரான மக்கள். எப்படி டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சிறுத்தைகளுக்கு வந்து அஞ்சாமல் இந்த ஆடுகளை அசால்ட்டாக கூட்டிகிட்டு போய் மேய்க்கிறதாகட்டும், அந்த ஏரியாவுக்குள்ளே ஆடுகளை அந்த சிறுத்தைகளாக வந்தாலுமே அதை வந்து அவங்க பெருசாக கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. சர்வசாதாரணமாக ஒரு ஆடு மாடு நாய்களை பார்த்து எப்படி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பழங்குடி மக்கள். இவங்கெல்லாம் வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக ஆண்கள் பல கிலோமீட்டர் குஜராத் வரைக்கும் கூட அந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு வருஷக்கணக்கில் ட்ராவல் பண்ணுவாங்களாமா. அங்கே போய் எங்கள் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணுவாங்க. இப்படியாப்பட்ட ஒரு மக்கள் வாழக்கூடிய இந்த ரபாரி பழங்குடி மக்களை பற்றியும் அந்த ஊரை பற்றியும் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு சஃபாரி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சஃபாரிக்கு நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம், நாங்கள் எப்படி போனோம், அங்கே நாங்கள் ஸ்டே பண்ணது எப்படி, அது இல்லாமல் சஃபாரிக்கு நாங்கள் ஜீப்பில் போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஓன் காரில் போய் எனக்கு என்னென்ன ஏற்பட்டுச்சு, பிரச்சனைகளை சந்தித்தேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஒரு நீண்ட ஒரு வீடியோவாக இருக்க போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. வாங்க இந்த மக்களை பற்றியும் இந்த கிராமத்தை பற்றியும் இந்த சஃபாரி பற்றியும் ஃபுல் வீடியோவை நம்ம பார்க்கலாம். வாங்க. இதுக்குள்ளெல்லாம் சஃபாரி ஜீப் மட்டும் தான் போக முடியும். நம்ம வண்டியில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். போக முடியுதா, எவ்வளோ தூரம் போக முடியுது, நம்ம போகிற வழி ஏதாவது லப்படுதை பார்க்க முடியுதா அப்படின்னு பார்த்துட்டு திரும்ப வந்து கூட நம்ம வந்து சஃபாரி பேசிக்கலாம், அதை பற்றி டீட்டெயில் கேட்கலான்ட்டு இருக்கோம். இந்த கிராமத்துடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ரபாரி அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடி மக்கள் ஆடு மாடை வந்து மேய்க்கிறதா அவங்களுடைய பிரத்யேகமான ஒரு தொழில்.
அப்படி இருக்கும்போது இந்த இந்த கிராமத்தை சுற்றி அதிகமான சிறுத்தைகள் நடமாட்டம் நிறைய இருக்குங்க, எக்கச்சக்கமான சிறுத்தைகள் இருக்குங்கிறாங்க. இங்கே சஃபாரிக்கு வந்து சிறுத்தை சைட்டிங் ஆகாமல் போனதே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது இப்போ நம்ம வந்து பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மலை இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மலையிலலாம் ஜீப்பில் போனாலும் அசால்ட் அப்படி மேலே ஏற்றிட்டு அந்த சிறுத்தை எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. முதல்ல நம்ம வண்டியில் நம்ம தனியாக ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்ப்போம், ஏதாவது சைட்டிங் ஆகுது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பாருங்க, சிறுத்தை காடு எப்படி பேசிகிட்டு இருக்க 4 பேர் நடந்து போகிறாங்க பாருங்க. ஏன்னா அவங்க கூட தான் சேர்ந்து தான் சிறுத்தையை வாழுது, சிறுத்தை கூட சேர்ந்து தான் இவங்களும் வாழ்கிறாங்க. உள்ளே என்ட்ரி ஆனோடனே நாங்கள் கேமரா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுக்கு தெரியாமல் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். எடுத்துகிட்டு இருக்கவே வந்து விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஹிந்தியும் தெரியல, அவங்க பேசுகிற பாஷை வேறு பாஷையாக இருந்துச்சு. அதனால் அவங்க அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுடைய ஆபரணங்கள் பார்த்திங்கன்னா வசதிக்கு தகுந்த மாதிரியான ஆபரணங்கள் அதிகமாக போடுவாங்க. இவங்கள்ட்ட கம்மியான வசதிங்கிறனால கம்மியான ஆபரணங்கள் போட்டிருந்தாங்க. சரி, இதுக்கு மேலே நம்ம அப்படியே நீ கேட்டு நம்மளாக தான் தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படின்ட்டு அந்த ஆஃப் ரோடுக்குள்ளே, அந்த கரடு முரடான பாதைக்குள்ளே நம்மளுடைய வண்டியை எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தோம். இதை விட லெப்பர்டு வில்லேஜ் சொன்னால் ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஜவாயி வில்லேஜை விட லெப்பர்டு வில்லேஜ்னால் ஈஸியாக வந்து சர்ச்சிங்கில் வந்து காட்டி கொடுத்துரும். அந்த மாதிரியான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மக்களை வந்து இந்த ஒரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இங்கே நிறைய சிறுத்தைகள் இருந்தாலும் மக்களை வந்து இது வரைக்கும் இந்த சிறுத்தைகள் அட்டாக் பண்ணலை அப்படிங்கிறது தான் இந்த ஊரினுடைய ஒரு தனி சிறப்பு. இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த சிறுத்தையை வந்து பார்த்திங்கன்னா சிவனுடைய அவதாரம் அப்படிங்கிற மாதிரியும், அந்த ஆடு மாடுகள் எதையாவது வந்து அந்த சிறுத்தை அடிச்சிச்சு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு வந்து சிவனுக்கு வந்து காணிக்கையாக கொடுத்தோம். பார்த்துங்க, இங்கே கிராச்சாயிரம் காணிக்கையாக கொடுத்த மாதிரியும் அந்த மக்கள் வந்து அதை வந்து சர்வ சாதாரணம் நினச்சிட்றாங்க. மக்களே ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வண்டியிலே உள்ளே ஏற்றிட்டு வந்துட்டு வேற ஏறவே கிராச்சஸ் சவுண்டு கீச்சுன்னு வருது. இங்கெல்லாம் இந்த மலையிலலாம் வந்து நம்ம வண்டி ஏறவே ஏறாது. இருந்தால் ஒரு ரொட்டேட் பண்ணி திருப்பி நிறுத்திட்டு அப்படியே வண்டி இப்படி திருப்பின மாதிரி நிறுத்துங்க. போதும், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க முதல்ல. இப்போ நம்ம நிற்கிறது எங்கே தெரியுங்களா? ஒரு சிறுத்தையினோட கூடாரம். இந்த ஊரை இப்போ நம்ம நின்று இருக்கிற பார்த்தீங்கன்னா சிறுத்தை நடமாட்டம் இருக்கக்கூடிய போது இங்கெல்லாம் சிறுத்தை அசால்ட்டாக வரும். அங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, மாடுகள் ஆடுகள் எல்லாமே. இந்த சிறுத்தைக்கு வந்து நல்ல ஒரு சான்ஸு. ஏன்னா இந்த மக்கள் வந்து அந்த சிறுத்தை துரத்தவோ அந்த ஆடு மாடை சாப்பிட்றதுனால வந்து எதுவுமே பண்ணாதனால இந்த சிறுத்தைகளுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு டார்கெட்டு. இந்த மாதிரி அதோடைய உணவுக்கு வந்து ஈஸியான டார்கெட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ எங்கே வேணாலும் இருக்கலாம். சாயந்தரம் ஆச்சுன்னா இந்த மலைக்கு மேலே கூட சிறுத்தைக்கு வர்றதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. நம்ம சஃபாரி எடுத்திருந்தோம் அப்படின்னா சஃபாரி நம்ம நேராக கொண்டு வந்து இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வழியிலேயே கொண்டு வருவோம். இப்போ நம்ம கார் நிற்கிறதுக்கு நேர் இதே வழியிலே கொண்டு வந்து இப்படி மேலே ஏற்றுவாங்க. அவங்க ஜீப்பு வந்து மேலே ஏறும். அப்போ பிரச்சனை இருக்காது, எங்கேயும் அடிப்படாது. மேலே ஏறி அங்கே எங்கேயாவது இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து இப்படியே போய் இந்த காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போவாங்க. இப்போ அப்படி தான் ஒரு ஜீப் போயிருக்கு. நம்ம இதுக்கு மேலே போனால் காருக்கு பஞ்சாயத்து அப்படின்ட்டு ஏற்கனவே நேற்று ஒரு வில்லேஜ் போய் செக் பண்ணும்போதே காரில் ஒரு கிராச்சஸ் விழுந்துருச்சு. அதனால் மறுபடியும் விழுந்து அது செட் ஆகாது அப்படிங்கிறனால நம்ம வண்டி இங்கே திரும்ப வந்து நம்ம வெளியே போயிடுவோம். போயிட்டு என்கொயரி பண்ணி அது என்ன சொல்கிறாங்க, எப்படி இது சாத்தியமா அப்படிங்கிறத எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். வருங்க, தேவையில்லாத வேலையை செஞ்சிட்டோம். ஒழுக்கமாக கொண்டு சஃபாரிக்கு பேசியிருந்தோம்னு சொன்னால் கூட இந்த பஞ்சாயத்து நடந்திருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிராச்சஸ், நிறைய கிராச்சஸ் ஆயிடுச்சு. 1-2 இல்லை, தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டோங்கிறேன். மேலே ஒரு வெஹிக்கிள் போயிட்டுருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய கொம்பு வருங்க, அதிபயங்கரமான மாடுகளாக இருக்குது எல்லாமே. இருட்டுக்குள்ளே அங்கேருந்து நம்ம சஃபாரி புக் பண்ணலான்னு சொல்லி போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த முள் செடிகள்லாம் வெட்ட ஆரம்பித்தேன். சின்ன கத்தி அப்படிங்கிறனால அந்த கத்தி ரிட்டன் எனக்கே கையில் குத்திருச்சுங்க. எதிர்பார்க்கவே இல்லை, கரெக்டாக நரம்புலையே நரம்புக்கு பக்கத்தில் தான் குத்திருக்கு. ரத்தம் நிற்காம தான் போச்சு. தேவையில்லாத வேலையை செஞ்சிட்டோமோ அப்படின்னு அப்போ தான் எனக்கு மனசுலேயே தோண ஆரம்பிச்சிது. காரில் கிராச்சை விட்டதை விட என் கையில் போட்ட காயம்தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. நம்ம வண்டியில் கிராச்சஸ் ஆச்சு, சரி அப்படி அந்த சரி கொஞ்சம் செடியெல்லாம் இருக்குல்ல அது வெட்டிடலாம்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து 2 தட்டு தட்டின பாருங்க. வர்ற வழியில் கொஞ்சம் முக்கியமான கிராச்சஸ் பண்ண முள் எல்லாத்தையுமே வெட்டிட்டேன். அப்புறம் ஒரு சாதாரண 2 முள் இருக்குது, அது வெட்டணுமான மனசுக்குள்ள தோணுச்சு. சரி வெட்டி விட்டுறலாம் அப்படின்ட்டு அதை வெட்டின பாருங்க, கத்தி ரிட்டன் ஆயிடுச்சு. எனக்கு ரிட்டன் ஆகி கை பொழந்துருச்சு. அது உங்கள்ட்ட காட்டல, ஏன்னா அது வந்து நீ அதை காட்டி யூடியூப் வந்து அதுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திக்க வேண்டியது வரும். ரத்தத்தை வந்து காட்டக்கூடாது, பிளட்டு வந்து பிளாக் பண்ணி காட்டணும். இந்த கத்தி தான், கை காட்டுங்க, அதே கையில் தான் பிடிச்சிருக்கேன். இந்த கத்தியினுடைய அந்த ஷார்ப்னஸ்ஸு அப்படியே ரிட்டன் வந்து நல்ல வேலை கையில் குத்துச்சு. ஃபேஸில் எங்கேயாவது படவோ இல்லை வேறு எங்கேயாவது படுச்சுன்னா அந்தளவுக்கு செம்ம ஷார்ப்புங்க கத்தி. என்னங்க
கத்தி குத்துனது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் இருந்தனால இப்போதைக்கு மேலாக ஒரு பேண்டேஜ் போட்டு கொஞ்சம் ஆயில் மண்டலம் போட்டு கட்டி வச்சுருக்கோம். இந்த மாதிரி கெட்டு உலகத்தில் யாருமே கட்டியிருக்க மாட்டாங்க. இந்த கெட்டினவரோட மூஞ்சியை பார்த்துங்க. எல்லாம் இருக்குது, ஆனால் கெட்ட தெரியல. கை நடுங்குது ப்ரோ. ஓகே, எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா காயம் டீப்பாக உள்ள இறங்கியிருக்கு. நரம்புக்கு பக்கத்தில் எந்த நரம்பு தெரியுமா? இந்த இடம் இருக்கு, தெரியுதா? இந்த காயம் வந்து கரெக்டாக இந்த நரம்பு இருக்கு பாருங்க, இந்த 2 நரம்புக்கும் இப்படி கரெக்டாக இப்படி பட்டிருக்கு. அதில் நரம்பு சேர்ந்து பட்டிருந்ததுன்னா இந்நேரம் பிளட் நிற்காம வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு நரம்புல பட்ட மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஆமாம், பெயின் இருக்குது, நல்ல வலியோட சேர்ந்து ரத்தம் நிறைய போச்சு. ஏன்னா அப்படியே மேலே தூக்கி வச்சுக்கிட்டு அசைக்கு இல்லாமல் டக்கு டக்குன்னு உடனே பேண்டேஜ் போட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் இருந்தால் டக்கு டக்குன்னு வேலையாயிடுச்சு. மறுபடியும் இதை விடக்கூடாது, இந்த காரில் போனால் இதை விட ஆபத்தான பிரச்சனை நடந்துடும். அதனால் நம்ம வந்து சஃபாரி ஜீப்பை பிடிக்கலான்ட்டு பேச போயிட்டு இருக்கோம். இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே பொறுத்திருந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். வெயிட் பண்ணி காத்துருங்க. பெயின் ஜாஸ்தியாக இருக்குது. கழுதி கூட சேர்ந்து 1-2 கழுதி இருக்குது. அவங்களுடைய பொருளை சுமக்கிறதுக்காக, சுமையை தூக்கிறதுக்கு கழுதி வச்சுருக்காங்க. அந்த கழுதியில் கலர் பாருங்க, இப்போ இருக்குன்னு வெள்ளை கலரில் இருக்குது கழுதிகள்லாம். இங்கே பார்க்குறது அவருடைய தலப்பா துணி தான். நீளமான துணியை சுற்றி அவங்க வந்து தலப்பா கட்டியிருக்காங்க. பாக்கடி ஆண்கள் மட்டும் போடக்கூடிய ஒரு இதுல வந்து பாக்கடி பேரு. நல்ல வெயிட்டா இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ 1 கிலோ 1.5 கிலோ மேல வந்து தலை மேல வச்சு சுமையை சுமந்துட்டு போனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. ரபாரி பழங்குடி மக்களுடைய ஒரு அடையாளமா இருக்கக்கூடிய அந்த தலப்பா வந்து வச்சுட்டு இருக்கேன். பெருமையா இருக்கு, நல்லா இருக்குங்க. மீசை பாருங்க, இதான் வந்து இந்த ரபாரி பழங்குடி மக்களுடைய அடையாளமா இருக்கக்கூடிய அந்த தலப்பா. அதே மாதிரி பாருங்க மீசை தான். आसाम की पहचान है। नवा जगह वहाँ पे आई है। ये तो यूट्यूब में तो सेंड दे रहे। ये तो एक बार हमारा कड़िया से मटेरियल गिरा है। हाँ, हेड गिरी। இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துருக்குறது இந்த ரப்பாரி பழங்குடி மக்கள் தான். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வேலை பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிறது தான் வேலை. இவங்களுடைய வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா வெயில் தண்ணி பயங்கரமான சூடாக இருக்கும் போகிற இடத்துல. அதனால் வந்து தண்ணி வந்து சூடாகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி துணியை போட்டு வச்சுருக்காங்க பையா. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கையில் வந்து இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஆடுகளுக்கு அந்த செடி மரமெல்லாம் வெட்டி கொடுக்கறதுக்காக பயன்படுத்துறது. ஆடுகளை வந்து கூப்பிட்டுருக்குறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடுகள் வச்சுட்ருக்காங்களா. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சிறுத்தை வந்து இங்கே எந்த பகுதியில் கூட வருங்க. இந்த மலை உச்சியில் இவங்க நேராக உட்காந்துட்ருக்காங்க. ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க பாருங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுக்கு மலைக்கு மேலே நிறைய சிறுத்தைகள் வந்து இருக்கும். ஆனால் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. வெயில் கம்மியாகும்போது அது அப்படியே இறங்கி வந்து இந்த மாதிரியான ஆடுகள் எங்கேயாவது மேய்ஞ்சிட்டு சப்போஸ் விட்டுட்டு போயிடுவாங்க. இல்லாட்டினா பதுங்கி வந்து அந்த ஆடுகளை வந்து ஈஸியாக வந்து பிடிக்க வரும். ஒரு மயில் அந்த பாறை உச்சி அன்றைக்கி இதே மாதிரி எங்கேயாவது ஒரு சிறுத்தை நிற்குமான்னு ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்கோம். நடக்க மாட்டேங்குது. அப்படி எதுவும் கிடைக்கலன்னு சொன்னால் நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய சஃபாரி தான் வந்து பிளான் பண்ண போகிறோம். இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரைவேட் ஏரியாங்க. இது வந்து கவர்மெண்ட்டோடது கிடையாது. இப்போ நம்ம பார்த்துட்டுக்கூடிய இந்த இடம் கவர்மெண்ட்டுக்கு உட்பட்டது கிடையாது. இது வந்து ப்ரைவேட் ஏரியா. அதனால வந்து ப்ரைவேட்டு சஃபாரி ப்ரைவேட்டில் தான் இருக்காங்க. இந்த ஊரை சுற்றி பார்த்திங்கன்னா அதை நம்ம பார்க்கக்கூடிய அந்த சஃபாரி ஏரியா ஃபுல்லாகவே ப்ரைவேட் ஏரியா தான். அதனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஃபாரஸ்ட்டை பற்றி பயப்படுவோம். அது மூலம் ஒன்றுமே தேவை கிடையாது. நம்ம ட்ரோன் ஷாட்லாம் சூப்பராக எடுக்கலாம். எங்கேயாவது சிறுத்தை இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம அப்படி ட்ரோன் ஷாட் எடுக்கலான்னு பார்த்தா நமக்கு வந்தோடனே இந்த காயம் ஏற்பட்டனால இப்போ ரிட்டன் உள்ளே போக முடியல. சஃபாரிக்காகவே பிளான் பண்ணி வந்திருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் சஃபாரி நமக்கு எப்படி அமையுது அப்படிங்கிறதையும். அதே மாதிரி ஆடுனுடைய வகைகள் பாருங்கள் என்னென்ன வகை வச்சுருக்காங்கன்னு. இது ஒரு வகை நீளமான வால். இங்கே வருங்க, அதுக்கு பின்னாடி ஒன்று போது வருங்க, என்ன கலரில் இருக்குன்னு இன்னும் ஃபோர்ஸ் கொடுக்குது. எல்லாமே ரபாரி ட்ரைபல் மக்கள். அவங்க கையில் பாருங்க வளையலாம், அந்த பக்கம் வலிச்சப்போ அப்படிங்கிறாங்க, எந்திரிக்கலாம் முடியாதுன்னு. எப்படி இருக்காங்க பாருங்க, கையில் ஃபுல்லாக வளையலுங்க. 3000 ரூபாய்க்கு ஸ்டே வித் வந்து சஃபாரி சேர்த்து நம்ம வந்து வாங்க போகிறோம். இதான் மக்களே அந்த ரபாரி பழங்குடி மக்களுடைய மக்கள். நம்ம சஃபாரி எங்கெங்க பார்த்துருப்போம்.
சஃபாரி நம்ம பார்க்கறது வந்து காட்டுக்குள்ளே போகிற சஃபாரி. ஆனால் பாருங்கள் வில்லேஜுக்குள்ளே தான் நம்ம சஃபாரியே இருக்குது. இந்த ஜீப் எல்லாம் வில்லேஜுக்குள்ளே சுற்றி என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சிறுத்தைகள்லாம் ஏரியாக்குள்ளேயே வந்து வளம் வருதுங்க. அதுதான் இந்த ஊரினுடைய ஸ்பெஷலு. அப்போ நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்குறோம், நீங்கள் வந்து சிறுத்தையை பார்த்தா என்ன நினைப்பீங்கன்னா, அங்கே பாருங்கள் ஒரு நாயை ஒரு மாடு நிற்கிது, அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சிறுத்தையை நினைப்போம் அப்படிங்கிறாங்க. அசால்ட்டாக இருக்குது. நம்ம சிறுத்தையை தேடி கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம வந்து இந்த வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த ஊர் மக்களை வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஊரில் இதெல்லாம் சர்வ சாதாரணமாக இருக்குது. மக்களும் சிறுத்தையும் ரொம்ப ஒன்றா, அதாவது எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்லியாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஊர். எவ்வளோ ஜீப்பு வந்துட்டு போயிட்டு இருப்பாருங்க, எல்லா ஏரியாக்குள்ளே தான். நம்ம நைட்டு வந்து ஸ்டேக்காக எல்லா பிளானும் பண்ணியாச்சு. எதர்ச்சியாக உள்ளே வந்தோம். கேட்கும்போது ஃபஸ்ட்டு 4500 சொன்னாங்க வெறும் சஃபாரிக்கு மட்டும். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், பார்கெயின் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் சேனல் தமிழ்நாட்டிலேருந்து வர்றீங்களா அப்படின்னு அவரே வந்து ஆச்சரியப்பட்டு கடைசியில் கொஞ்சமாக பேசி இப்போ வந்து ஸ்டே வந்து கிடையாதுங்க. ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஸ்டே தான். ஆனால் இவங்க மாடி மேலே வந்து தங்கறதுக்கு டென்ட்லாம் பிளான் பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தமாக சஃபாரியோடு சேர்த்து இங்கே தூங்குறதுக்கும் சேர்த்து மொத்தம் வந்து 3 ரூபாய்க்கு பார்கெயின் பண்ணி முடிச்சிட்டோம். இனி அடுத்த கட்ட நடவடிக்கையாக சாப்பிடணும். காலையிலேருந்து சாப்பிட்லைங்க. அப்போ நம்ம நண்பர் வந்து சமைச்சிட்ருக்காரு. நம்ம ஊரில் இருந்தே பார்த்திங்கன்னா 5 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இங்கே சோறு கிடைக்காது சீக்கிரத்தில் அப்படின்ட்டு. அப்புறம் மேகி ஒரு 7-8 பாக்கெட் வாங்கியிருக்கோம். மேகி இல்லை சாரி மேகின்னு ஆகவே ஆகாது. இப்பி வாங்கியிருக்கோம். அது கூட சோயா பீன்ஸ் ஒரு 1/2 கிலோ. இந்த சோயா பீன்ஸ் வந்து நாக்கெல்லாம் செத்து போகிற கண்டிஷனில் இருக்குது பார்த்திங்கன்னா, அப்போ வறுத்து திங்கிறதுக்காக இதுவும். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி, சப்போஸ் எங்கேயாவது கோழி ஏதாவது கிடச்சுன்னா அதை அடிக்கிறதுக்காக வந்து கோழி சில்லி வறுவல் அப்படி எல்லாத்தையும் வாங்கி வச்சாச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமைக்கிறது வந்து சாப்பாடு வைக்கலாம் தான் பிளான் பண்ணோம், முடியல. அதனால் சீக்கிரமாக வந்து சமைக்கிறதுக்காக மேகி ரெடி பண்ணியாச்சு. நீ மேகியை சாப்பிட்டுட்டு மேலே டென்ட்டில் போய் படுத்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு நாளைக்கு காலையில் நம்ம வந்து சஃபாரி வந்து தொடங்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் சஃபாரி எல்லாம் நம்ம காட்டுக்குள்ளே தான் சஃபாரி போவோம். ஆனால் வில்லேஜுக்குள்ளே சஃபாரி போயிருக்கீங்களா, நம்ம நாளைக்கு போக போகிறோம். வில்லேஜ் பக்கத்தில் ஒரு சில மலை குன்றுகள் இருக்குது, அந்த இடத்துல சஃபாரி போக போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுங்க. இது சஃபாரிக்கான வீடியோ கிடையாது. ஆனால் இந்த பகுதியில் மக்கள் சிறுத்தையோடு எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நாளைக்கு பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துல சிறுத்தை பக்கத்தில் நிற்கிறாமா, அதை பார்க்க போயிட்டு அந்த சார் உள்ளே போயிடுச்சுன்னு சொல்கிறாரு. திடீர்னு இந்த சஃபாரினுடைய ஓனர் வந்து நம்மளை கூப்பிட்டாரு. இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்துட்டுருக்கு, சீட்டாவுனுடைய மீட்டிங் டைம் போல் தெரியுது, வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாரு. வந்து பார்த்தா அவர் சிறுத்தையை பார்த்துருக்காரு. ஆனால் நாங்கள் வர்றதுக்குள்ளேயே அதோடைய மீட்டிங் முடிஞ்சு போயிடுச்சு. இது சிறுத்தையினுடைய மீட்டிங் டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் 3 செகண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. எந்த அளவுக்கு டைமிங்னு தெரியல. ஸோ அதனால் வந்து இங்கே அதிகமாக நேரம் பார்க்க முடியல. இல்லையே, பின்னாடி பார்த்துக்குங்க. ஓகே மக்களே, நம்முடைய சஃபாரியை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த சஃபாரியை வந்து காலையில கரெக்டாக ஷார்ப் 5:30 மணிக்கு நம்ம டிரைவர் வந்துட்டாரு. அண்ணா வந்து செம ஓட்டிட்டு இருக்காரு. நம்ம இப்போ நேராக வந்து லெப்பர்டு சைட்டிங் ஆயிடுச்சு. சீக்கிரம் ரெடியாகாம இருக்கீங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. நாங்களும் கிளம்பிட்டோம். டெரிட்டரின்னு சொல்லுவாங்க, அதனுடைய எல்லை பகுதிகள். இந்த மாதிரியான ஸ்லோப்பில் நம்ம வண்டி வந்தது என்ன இருக்குங்க, வண்டி அப்படியே நேராக போயிருக்கும். ஆல்ரெடி அங்கே ஒரு சைட்டிங் நடந்துட்டு போல தெரியுது. அங்கே 3-4 பேர் நிற்கிறாங்க பாருங்க கீழே. அதான் லைனாக நிற்கிது வண்டி. இருக்காமா பாருங்க, கீழெல்லாம் ஏரியாக்கள் வீடுகள் நல்லா தெரியும். அதுக்கு மத்தியில் தான் வந்து நம்ம இப்போ சைட் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இன்னும் நம்ம கண்ணுக்கு சிக்கிட்டல. கீழே வந்து 4-5 வண்டி நிற்கிது. எப்படி இறங்குது பாருங்க. இதில் நம்மளுடைய ஷிஃப்ட்டை கொண்டு வந்திருந்தா ஷிஃப்ட்டு டப்புன்னு பல்ட்டி அடிச்சிருக்கும். எங்கேயோ பார்த்துட்ருக்காங்க. படுத்துருக்கு வருங்க கல்லு மேல. பட் வெரி லாங். ஒரு மக்களே நேரா ஒரு சிறுத்தை படுத்துட்டு இருக்கா. நம்பர்
இல்லை உங்களுக்கு படுத்துட்டு இருக்கு, அது இன்னும் தெளிவாக காட்டுறதுனா மக்கள் இப்போ தான் வந்து நம்ம சஃபாரி ஸ்டார்ட் பண்ணுது. ஆல்ரெடி வந்து சிறுத்தையை வந்து ஃபைன் பண்ணிட்டாங்க. கண்டுபிடிச்சதப்போ இவங்களுக்கு தகவல் வந்துருச்சு, சிறுத்தை நீக்கிட்டு சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா நேராக தூரமாக ஒரு சிறுத்தையை நம்ம பார்த்துருக்கோம். ஏரியா பக்கம் பக்கமாக தான் ஆட்கள் இருக்காங்க, வீடுகளாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 சிறுத்தை வந்து இந்த ஏரியாவை சுற்றியுமே இருக்குது. அது வந்து அந்த இடத்த விட்டு பயந்து போகாது. நம்ம சத்தியமங்கலம், முதுமலை இந்த மாதிரியான காடுகள் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது சட்டுன்னு எஸ்கேப் ஆயிரும். அது வந்து ரொம்ப சென்சிட்டிவானது, அப்படி சிறுத்தை ரொம்ப சீக்கிரமாக வந்து எஸ்கேப் ஆயிடும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து இந்த மக்களாக வந்து நேர்ந்து கலந்து பழகிட்டு இருக்கு, பக்கத்துலேயே கிடக்குதுங்க. இன்னும் கிட்ட போகும். நமக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வந்து இந்த சஃபாரிக்கான டைம் இருக்குது. அதில் வந்து இப்போ நம்ம என்னென்ன விஷயத்தை எவ்வளோ பக்கத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஏரியா ஃபுல்லாக எப்படி இருக்குங்க. வீடுகளும் பக்கத்துலேயே தான் சிறுத்தை வந்து நடமாட்டம் வரக்கூடிய இடம். இதெல்லாம் சர்வ சாதாரணங்க. மாடுகளை எப்படி நம்ம பார்ப்போமோ அப்படியேப்பட்ட ஒரு சைட்டிங்கை இந்த ஏரியாவில் பார்க்கலாம். அதனால தான் வந்த உடனே பார்த்துட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதியை சுற்றி மான்களெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது எதோ வேட்டையாடி சாப்பிடும் அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மயில், அப்புறம் காட்டு பன்னி, அப்புறம் வந்து காட்டு எலிகள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதும், அதே மாதிரி இந்த விவசாயிகளுடைய குறிப்பாக ஆடு மாடுகளை வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரபாரி பழங்குடி மக்கள் அவங்க வளர்த்தக்கூடிய ஆடு மாடுகளை இங்கே கொண்டு வந்து ஒட்டகத்துக்கு இங்கெல்லாம் மேய்க்க வருவாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கூடிய பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு முள்ளு காடு மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த பகுதி வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த காடு இருக்குது. இங்கெல்லாம் வந்து அசால்ட்டாக மேய்க்கிறதுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது இங்கே இருக்கக்கூடிய சிறுத்தைகள் அங்கங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயிலாக இருக்கும். நிறைய குகைகள் இருக்குது, சின்ன மரம் பாருங்கள், இந்த மாதிரியான கேப்பில் தெரியுங்களா, இந்த மாதிரி ஏதாவது இடங்களில் வந்து அது படுத்துக்கும். இப்போ நேரம் ஒன்று பாருங்கள், ஒரு ஹோல் தெரியுதா, இந்த மாதிரி ஓட்டையில் வந்து படுத்துச்சு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து அது கேப் கிடைக்கிற நேரத்தில் அந்த ஆடுகள் ஏதாவது பக்கத்தில் நேரத்தில் ஈஸியாக கவிட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த விவசாயிகள் அப்படின்னா, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய சிறுத்தைகள் இந்த மக்களுக்கு ஒரு அவங்களுடைய, அதாவது சிவனுடைய அவதாரம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதனால் இந்த ஆடு மாடுகளை வந்து இந்த சிறுத்தைகள் பிடிச்சிட்டு போனாலும் அந்த மக்கள் அதை வந்து காணிக்கையாக கடவுளுக்கு கொடுத்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. வித்தியாசமாக இருக்குல்ல. நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், ஆடை பிடிச்சிருச்சுன்னு சொல்லி மட்டும் அந்த சிறுத்தை அவனை அடித்து கொள்றதுக்கு என்ன வழி பண்ணுவோம் அதை பண்ணுவோம். அதேமாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுத்து அதை பிடிச்சிட்டு போகிறதுக்கான வேலை நடக்கும். இங்கே வந்து அந்த மக்கள் ஈஸியாக கேர் பண்ணிக்கிறாங்க. அதை பார்ப்போம். பேசிட்டு அங்கேருந்து மூவ் பண்ண உடனே அடுத்த ஒரு சைட்டிங் பார்த்தேங்க. இது நல்ல ஒரு அற்புதமான காட்சி. ஒரு 100 மீட்ரு அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். நம்ம கேமரா இருந்தனால இந்த அளவுக்கு கொஞ்சம் தெளிவாக எடுக்க முடிஞ்சுது. இது ஒரு நல்ல சைட்டிங்கு. 1 இயர் ஆன குட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல ஒரு அற்புதமான காட்சி. என்ன நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோன்னா டக்குன்னு உள்ளே போயிடுச்சு செடிக்குள்ளே. இல்லை, இப்போ நம்ம வந்து சிறுத்தை தேடி போயிட்டு இருக்கோமா, கீழே பாருங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். எந்த இடத்துலையுமே வந்து இந்த கரண்ட் வேலி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் வீடுகள்லாம் அங்கே இப்போ வர்ற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட் கூட ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரபாரி பழங்குடி மக்கள் கீழே வந்து ஒரு கூடாரம் அமைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த சிறுத்தைகள் வாழக்கூடிய காட்டுப்பகுதிக்குள்ளேயே. நம்ம அதையும் போய் கவர் பண்ணுவோம். அப்போ மனிதர்களும் சிறுத்தைகளும் இங்கே சர்வ சாதாரணமாக இருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் சிறுத்தை மனிதர்களை யாரையுமே அட்டாக் பண்ணதே இல்லை அப்படிங்கிறத இந்த ஊரினுடைய ஒரு முக்கியமான வழக்கம். அதனால தான் வந்து இந்த மக்கள் வந்து அந்த சிறுத்தை வந்து சிவனுடைய அவதாரம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற சஃபாரி வந்து வேர்ல்டு ஃபேமஸுங்க. சர்வசாதாரணமாக வேர்ல்டு ஃபேமஸ். என்னென்னா, நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த சஃபாரி போனால் சிறுத்தை சைட்டிங் ஆகுமா அப்படிங்கிறது ரொம்ப 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 ரேரு தான். ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பகுதியில் வந்து 100% சான்சஸ் இருக்குன்னு காலைல வந்த உடனே சைட்டிங் பார்த்துட்டோம். இன்னும் அடுத்தடுத்த சைட்டிங்கை தேடி தான் நம்ம பயணத்தை மேற்கொள்ளுமே தவிர புதுசாக இது ஒன்றும் பார்க்கலையே அப்படின்ட்டு எப்படா சிறுத்தை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான சஃபாரி கிடையாது. வந்தால் பார்த்துடலாம் அப்படிங்கிறனால நிறைய டூரிஸ்ட்டுகள், நிறைய வெளிநாட்டவர்கள்லாம் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணாமல் போக மாட்டாங்க. ராஜஸ்தான் வந்தால் இது வந்து மஸ்டர்ட் ஒரு ஏரியா.
இந்த பகுதியிலையும் நிறைய சைட்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு இதுக்குள்ளே எந்த சைட்டிங்குமே கிடைக்கல. இது வந்து ஜவாய் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. டேம் தண்ணி கொஞ்சம் வற்றி இருந்தனால இதுக்குள்ளேயும் வந்து சைட்டிங் நிறைய பார்க்க முடியும்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் பார்த்த மாதிரியான சைட்டிங் இந்த இடத்துல கிடைக்கல. அப்படிங்கிறனால திரும்ப எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு, கிராமத்துக்குள்ளேயே 2-3 சிறுத்தைகள் சுற்றிட்டு இருக்கிறதா தகவல். சரி, அதை பார்க்க போகலான்ட்டு வண்டியை நேராக அங்கே கிளப்ப ஆரம்பிச்சிட்டோம். ஓகே மக்களே, ஏரியாக்குள்ள சஃபாரி பாருங்க. மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துக்குள்ளேயே நம்ம சஃபாரி போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எங்கேயுமே நீங்கள் சஃபாரி பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நாங்கள் எப்படியாப்பட்ட இடத்துல உட்காந்துருக்கேன் தெரியுமா? அங்கே பாருங்க, இப்படியே வந்து சரிஞ்சிரும் வண்டி. ஓகே ஓகே, இந்த சைடு தான் ஏதோ இருக்குது, வெயிட் பண்ணுங்க பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மணல் அள்ளிட்டு இருக்காது பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த இடத்துல அப்படியே மெதுவாக மேலே ஏறினதாக சொன்னாங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இன்ஃபர்மேஷன் வந்து லோக்கல் ஆளுகளே மேக்ஸிமம் கொடுத்துட்றாங்க, ஃபோன் பண்ணி தகவல் கொடுத்துட்றாங்க. எப்படி ஏறுது பாருங்க ஜீப்பு. ஏறி இப்போ அப்படி பயங்கரமாக அப்படி ஸ்லோப்பாக உட்காந்துருக்கோம். அதாவது பொந்துக்குள்ள தான் இங்கே ஃபுல்லாக இருக்குதுங்க எல்லாமே. இது குட்டி ப்ரோ, அது பெருசு மேலே ஏறுது. இது அப்படியே உள்ளே எங்கே போய் மறைஞ்சிச்சுன்னு ஒன்றுது ப்ரோ. கிடைக்கவே ஜூம் பண்ணுங்க. ஆடாது ப்ரோ, ஆடாது ப்ரோ. வண்டி ஆடுது, கையால் நடுங்குது. இவ்வளோ பக்கத்துல நம்ம சீக்கிரம் நம்ம நாங்கள் போன இடத்துல இவ்வளோ சீக்கிரம் அதை உள்ள போயிடுச்சு பாருங்க. இது இல்லை, இது ஃபஸ்ட்டு அதான் ப்ரோ வெளியே வர போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த லப்படை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சஃபாரி ஜீப்காரர் சவுண்ட் விட்டார். மேலே பாருங்கள், ரெண்டு ஜோடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். ஜோடியாக இந்த மாதிரியான பார்க்குறதெல்லாம் லெப்பர்டில் வந்து ரொம்ப ரேரான சைட்டிங் தான். எங்களுக்கு அந்த சைட்டிங் கிடச்சிது. ஆனால் என்ன ரொம்ப தூரமாக இருந்தனால ஜூம் பண்ணி எடுக்கவும் முடியல, தெளிவாகவும் அந்தளவுக்கு தெரியல. அதனால் இங்கேருந்தால் சரிப்பட்டு வராது, மேலே போயிடலான்னு சொல்லி நாங்கள் வண்டியை மேலே கிளப்ப ஆரம்பிச்சிட்டோம். மறுபடியும் ஒரு நெட்டுக்குத்தான ஏற்றத்தை ஏறிட்டு இருக்கோம். கீழேருந்து பார்த்ததுல வந்து சரியாக கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியல, ஒரு ஆட்டமாகவும் ஜூம் பண்ணால் அவ்வளோதான் தெரியுது. இப்போ நம்ம மேலே போய் பார்க்க போயிட்டுருக்கோம். இப்படிதான் ஒன்று கீழே இறங்குது, எப்படி மேலே ஏறுது. கீழே பாருங்க ஏரியாவெல்லாம். நம்ம லப்பேட சைட் பண்ணுறதுக்கு சஃபாரியில் வந்து இங்கே சுற்றிட்டு இருக்கோமா, கீழே மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. நீங்கள் நினைக்கலாம் பந்திப்பூர்ல எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்காங்க, கொஞ்சம் ஏரியா பக்கத்தில் இருக்கும், இதே மாதிரி சிறுத்தை புலி எல்லாமே இருக்குன்னு. ஆனால் அங்கே கூட பயந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் அட்டாக் எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இங்கே அந்த மாதிரி அட்டாக் நடக்கலை. இங்கே பாருங்க, எதுக்கு ட்ரோன் ஷாட் இங்கே பாருங்க கீழே. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஊரை சுற்றியும் பார்த்தீங்கன்னா சிறுத்தைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த ஊர் இந்த லெப்பர்டு சைட்டிங்க்கு, லெப்பர்டு சஃபாரிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஊர். அப்படி தான் இப்போ நம்ம லெப்பர்டு சஃபாரி வந்து சைட் பண்ணிட்டுருக்காங்க. மலைக்கு மேலே வந்திருக்கோம். இந்த பகுதியிலேருந்து பார்த்தோன்னு சொன்னால் ஊரே தெரியுது. இந்த ஊர் அப்படியே சிறுத்தை அசால்ட்டாக பார்த்து சர்வ சாதாரணமாக இது என்னப்பா அது சிறுத்தை அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக வந்து கேர் பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து 2500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த சிறுத்தையை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். ஆனால் இந்த மக்கள் இந்த சிறுத்தைகளோட சேர்ந்து வாழ்கிறாங்க. அந்த இது ஒரு இப்போ அதெல்லாம் நினைக்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம மேலே வந்தோம், அந்த 2 சிறுத்தையை வந்து மேலே வந்துட்டு இருந்தது, அதை பார்க்குறதுக்காக வந்தோம். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த சிறுத்தையை காணோம், தேடித்தான் இருக்கும். எல்லாம் இறங்கி வண்டி விட்டு இறங்கி தேடுறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இங்கெல்லாம் ஒரு சர்வ சாதாரணம், சீக்கிரம் மக்களை வந்து எதுவும் அட்டாக் பண்ணாது அப்படிங்கிறனால கொஞ்சம் வந்து ஃப்ரீயாகவே இருக்காங்க. ரொம்ப வந்து கேர் பண்ணிக்கிறதுலாம் இல்லை. நம்ம ஒரு சில இடங்களில் சஃபாரி விட்டு கீழே இறங்கக்கூடாது, பேசக்கூடாது, அதெல்லாம் ஓடிடும், ரொம்ப சை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. சை டைப் தான். ஆனால் இது வந்து இங்கே இப்போ கேஷுவலாக பழகிருச்சு.
இந்த இடத்துல மொத்தம் வந்து இவர் சொல்கிறாரு 30க்கும் மேற்பட்ட சிறுத்தை வந்து இந்த டெரிட்டரியம் அதுக்குள்ளே இருக்கிற டெரிட்டரியத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு. ஆக மொத்தம் என்னமோ வந்ததுக்கு நம்ம சிறுத்தையை பார்த்துட்டோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அந்த எக்ஸைட்டிங்கை வந்து நிவர்த்தி பண்ணுற விதத்தில் ஒவ்வொரு கிளிப்பிங்ஸும் சின்ன சின்ன பிட்டாய் கட்டாய் வரும். எடுக்க டக்குன்னு கட் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம என்னுடைய மொபைல்லையும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம டிரைவர் மொபைலில் கொஞ்சம் எடுத்திருக்கு. இந்த சஃபாரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோடைய சஃபாரி கிடையாது, இது வந்து ப்ரைவேட்டு. இவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா சொன்ன சீசன் டைம் மாறும், ரேட்டு மாறும். இப்போ அப்படியே நம்ம நம்முடைய ரூமுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல தான் நேற்று ஸ்டே பண்ணியிருந்தோம். முன்னாடி ரூட்டு நேற்று நைட்டு என்ன கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல தான் லெப்பர்ட் இருக்குங்கிற மாதிரி ஒரு காட்டினார். ஆனால் நமக்கு ஒன்றும் தெரியல. இன்றைக்கி ஓரளவுக்கு பார்த்துட்டோம். ஆனால் ரொம்ப வந்து அதிகமான சைட்டிங் பார்க்கணுன்னு சொன்னால் ஈவினிங் டைம் தான் பெட்டரானதுங்க இந்த இடத்துல. ஏன்னா மதியானம் ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் அது வந்து வெயிலுக்கு பாறையினுடைய பொந்துகள், இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பாறைகள் இருக்குது, அந்த பாறை பொந்துகளை போய் படுத்துரும். சாயந்தரம் நீங்கள் வேறு வழியில் எப்படி இருந்தாலும் இறங்கி ஆகும், தண்ணி குடிக்க வந்தே ஆகும் கண்டிப்பாக. இப்போ நான் மார்னிங்கே இத்தனை சைட்டிங் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஈவினிங்காக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் எங்களுக்கு ஈவினிங் அடுத்தடுத்த வேலைகள் வேறு கிராமங்கள்லாம் போக வேண்டியது இருக்குது. அதனால நாங்கள் வந்து இந்த மார்னிங் டைம் வந்து ஷூட் பண்ணோம். இப்போ இங்கேருந்து நம்ம இந்த ரபாரி பழங்குடி மக்கள் எங்கே இருக்காங்க, அந்த சிறுத்தையோடு வாழக்கூடிய ஒரு சில வீடுகள் இருக்குன்னா இப்போ அதை போய் பார்க்க போகிறோம் வாங்க. ஓகே மக்கள், இதான் நம்ம காலையில் சஃபாரி போன ரூட்டு. இந்த பக்கம் தான் வந்து காலையில் நேரமாக கிளம்பி போனோம். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் ஒரு சிறுத்தையோட காட்டுக்குள்ளே அசால்ட்டாக வாழ்ந்தாங்கன்னு எப்படி இருக்குது பாருங்க. இதை வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா பேசிட்டு போக இது ஒரு காடுங்க. அது அந்த மலை மேலே தான் நம்ம வந்து காலைல சஃபாரி போய் அந்த சைட்டிங் பார்த்தது, லெப்பர்டு சைட்டிங்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு குடும்பம் இருக்குது. நம்ம ஜஸ்ட் அப்படியே போய் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வருவோம், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு வருவோம். அப்படின்னா எல்லாம் கொஞ்சம் தூரமாக பெரிய வீடை பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய நான் ஒரு காட்டுக்குள்ளே இது வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தைகள் வரக்கூடிய பகுதி தான். அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்கள். இது நாடோடி குடும்பம்னு நினைக்கிறேன். இந்த ஆடு மேய்க்கிறது தான் மேக்ஸிமம் சொன்ன பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்த ரபாரி பழங்குடி மக்கள் தான் இவங்க. அவங்களுடைய வீடுகள் செட்டுகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஹாய் கானப்பியா, ஓ சப்பாத்தி பால். ஓகே இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரபாரி பழங்குடி மக்கள். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இந்த ஆடு மாடு மேய்க்கிறது தான் அவங்க வந்து மெயினாக வந்து வச்சுருக்காங்க. அது பற்றி சுற்றி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலிகள் தான், இந்த முள்ளில் சுற்றி போட்டிருக்காங்க. இதான் உங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறேன். இது தாண்டி எதுவும் சிறுத்தை வராதா? எவ்வளோ அசால்ட்டாக நம்ம வந்து இந்த மலைகள் மேலெலாம் ஜிப்ஸியை விட்டு ஏற்றி நம்ம சஃபாரி பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் இவங்க அசால்ட்டாக அந்த காட்டுக்குள்ளே ஒரு செட்டு போட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க, ஆடு மாடு மேய்ச்சிட்ருக்காங்க. எப்படி இருக்கும் பாருங்கள் லைஃபு. 3000 4000 செலவு பண்ணி ஒரு சஃபாரி, அதே மாதிரி 3000 கிலோமீட்டர் பயணம் பண்ணி ஒரு ட்ராவல் இங்கே வந்து சிறுத்தை தேடி வரும். ஆனால் இங்கே வாழக்கூடிய மக்கள், இந்த ரபாரி பழங்குடி மக்கள் அந்த சிறுத்தையோட சேர்ந்தே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இங்கே வாழக்கூடிய இந்த ஆடுகள்லாம் அவங்களுக்கு வந்து பெருசாகவே இல்லை. அதாவது இப்போ அது சாதாரண டைம் இருக்கேன், எங்கேயாவது சிறுத்தை அப்படியே பம்பிட்டு வந்து இந்த ஆடை ஏதாவது அட்டாக் பண்ணிட்டு போனாலுமே அவங்க வந்து அதை கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த சிவன் வந்து அவங்களுக்கு வந்து படையல் கொடுத்த மாதிரி, சிவனுக்கு படையல் கொடுத்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த ஆடுனுடைய இந்த மாதிரி ஆடுகள் இனிமேல் போக நிறைய பார்க்கலாம். இது எதுக்காக அப்படின்னா வெயிலும் குளிரும் தாங்குற மாதிரியான அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல பொசுன்னு ஒரு கம்பெனி மாதிரி வாழ பாருங்க நீட்டமாக இருக்குன்னு. இந்த மாதிரி ஆடுகள் தான் இனி நம்ம நிறைய பார்க்க போகிறோம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ரபாரி பழங்குடி மக்கள் உண்மையாகவே ரொம்ப தைரியமானவங்க. நம்ம ஊருக்கிட்ட நாய் வந்துச்சுனாலே ஓடி போயிடுறாங்க, ஏன்னா நாய் இந்த கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே. ஆனால் சிறுத்தை வந்து சுற்றி இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ளே வாழக்கூடிய ரபாரி பழங்குடி மக்களை பற்றியும் அந்த சட்னி அரைச்சி சாப்பிட்றதுக்கு கல் அதை வச்சு தேய்ச்சி சாப்பிடுவாங்க. நாம் கியா तुम नाम பிண்டா. ஓகே. அவங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி தான் வந்து ஃபேன் வச்சுருக்குறாங்க, கரண்ட்டே கிடையாது, இங்கே ஃபேன் இருக்குது. அப்புறம் சமைச்சிட்ருக்காங்க, சமையல் பாத்திரம் பானை தண்ணி பாருங்க எங்கே வச்சுருக்காங்க, மரத்தில் பானை தண்ணி. பாவம் நாடோடி மக்கள். அப்புறம் பால், ஆட்டு பாலா மாட்டு பால். क्या मिल्क है? दूधा क्या गाव. ओके. அப்போ வந்து गावனா गाव में ये बकरी. बकरी
ஏ காவ். ஓகே ஓகே. அப்போ வந்து அவங்க மாட்டோடைய பால் தான் சொல்கிறாங்க. பக்ரீங்க வந்து ஆடு, ஆட்டோட பால் கிடையாது, மாட்டோட பால். அப்படி தான் வந்து இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்களே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஒரு ராஜஸ்தான் மாநிலத்தில் இது ஒரு பார்ட்டு. நீங்கள் வந்து இனிமேல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த பார்ட்டு, நெக்ஸ்ட் பார்ட்டு தான் நம்ம வந்து இனிமேல் தான் பாலைவனத்தை நோக்கி நம்ம பயணத்தை பண்ண போகிறோம். இப்போ இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து ராஜஸ்தானில் இது ஒரு பகுதி. இந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டு வாழக்கூடிய, சிறுத்தையோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பார்ட்டு பகுதியை பார்த்துட்ருக்கோம். அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது ஒரு எலி கோவிலை நோக்கி போகிறோங்க. ஜெய்ப்பூரில் பிங்க் சிட்டி, ப்ளூ சிட்டின்னு சொல்லக்கூடிய வித்தியாசமான வீடுகள் கொண்ட ஊர், எலி கோயில், அப்புறம் பாலைவன வாழ்க்கை, இப்படி ராஜஸ்தான் சம்பந்தம் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுது. எல்லாத்தையும் பார்க்க காத்துட்ருங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு 4 பாக்கெட் பிஸ்கெட். பாவம், ரொம்ப சின்ன குழந்தைங்க, பச்சை குழந்தையா இருக்குது, அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். அது கொடுக்குறதுல வீடியோ இருக்குல்ல, சும்மா கொடுக்குறோம் அப்படிங்கிறது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, எதாவது கொடுங்கன்னு. பாருங்க, காட்டுக்குள்ளேருந்து ஒரு அக்கா நடந்து ஒரு லேடி நடந்து வராங்க பாருங்க. இந்த ரபாரி பெண்கள் சிறுத்தை காட்டுக்குள்ளே அசால்ட்டாக நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம பெண்கள் இப்படி போவாங்களா? அவங்க அந்த கிராமத்துக்கு தான் போகிறாங்க. இப்போ கிராமம்னா ஐமீன் நம்ம வந்து பார்த்தோம் பாருங்க, ஒரு குடிசை மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அங்கே தான் போயிட்டுருக்காங்க. எந்த பயமும் கிடையாதுங்க உங்களுக்கு. சரியான தைரியம் தாங்க. மக்களே பாருங்கள், அங்கங்கே வீடுகள் இருக்கு பாருங்கள். இதெல்லாமே இந்த ரபாரி பழங்குடி மக்களுடைய வீடுகள் தான். சுற்றியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான முள் வேலி தான் அமைச்சிருக்காங்க. அதுதான் வந்து வீட்டுக்குள்ளே சிறுத்தை வந்து பூந்து அந்த ஆடுகளை எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு முள்வேலி மாதிரி தான் வச்சுருக்காங்களே தவிர வேறு பெருசாக பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. மக்களே, இப்போ நம்ம ராஜஸ்தான் பயணத்தில் சரியாகவே சாப்பிட கிடைக்க மாட்டேங்குதுங்க. நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு, இந்த பகுதியில் தமிழ்நாட்டில் நம்ம ஊர்களில் இருந்துச்சுங்க. இவ்வளோ பெரிய ஊரில் ஒரு 4-5 ஹோட்டலாவது இருந்துடும். ஆனால் இங்கெல்லாம் வந்து வீட்டில் தான் சமைச்சு வீட்டில் சாப்பிட்றாங்க போல தெரியும், யாரும் ஹோட்டலில் சாப்பிட்றதில்ல. ஆனால் நம்ம ஊர்லேயே இருந்துச்சுன்னா வீட்டில் சமைச்சாலுமே ஹோட்டல் சாப்பாடு எதிர்பார்த்து அவ்வளோ ஒரு ஏரியாக்குள்ளே 4-5 ஹோட்டல் பார்த்துருவோம். ஆனால் இங்கே ஒரு ஹோட்டல் கிடையாதுங்க. சோத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குங்க. இப்போ நாங்கள் 7 மணிலேருந்து பசிக்க ஆரம்பிச்சு சாப்பிட தேட ஆரம்பித்தோம். மணி 10 இன்ன வரைக்கும் ஒரு ஹோட்டல் தெரியாமல் நாங்கள் சுற்றிட்டு இருக்குங்க. ஒரு கண்கொள்ள காட்சியை நான் பார்த்தேங்க. ஒரு புது வித்தியாசமாக இருந்தது. இது வந்து பாலி அப்படின்னு சொல்லி இந்த டிஸ்ட்ரிக்டில் பஞ்சாரா அப்படின்னு கூட இந்த இந்த ஏரியாவோட பஞ்சாரா. அங்கே பார்த்தீங்கன்னா 100கணக்கான பானைகள், எல்லாத்துலேயுமே தண்ணி 2 நாளுக்கு ஒரு டைம் தண்ணி ஃபுல் பண்ணி வச்சுருவாங்களாம்மா. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வர்ற மக்கள் வெயில் பிரதேசங்க, பயங்கரமான வெயில், பக்கத்துலேயே வந்து ஐஸ் ஒண்டி நிற்கிது. அதுக்கு பார்த்தா நிறைய பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க. லோக்கலில் வரவங்க, டீ குடிக்கிறவங்க எல்லாமே தண்ணி வந்து இலவசமாக குடிச்சிக்கிறதுக்காக இந்த மக்கள் வச்சுருக்காங்க. தண்ணியினுடைய உங்களோட இம்பார்ட்டன்ட் தெரியணும் அப்படின்னா நம்ம வர வேண்டியது ராஜஸ்தான் மட்டும்தான். நம்ம ஊர்லலாம் ஒரு சாதாரணமாக தண்ணினா என்ன, தண்ணியோட முக்கியத்துவம் தெரியாமல் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஊரில் கொண்டு வந்து 1 மாதம் விட்டோம்னு வச்சுங்களேன், அவங்க தண்ணியுடைய அருமை தெரிஞ்சுக்குவாங்க. இந்த இடத்துல இந்த வேலையை செஞ்சுருக்க யாருன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா உட்காந்துருக்காரு, ஐயா உட்காந்துருக்காங்களா, இவங்க 2 பேர் தான் இந்த தண்ணியை வந்து ஃபுல் பண்ணிக்கிறது, இதை வந்து பானையை வாங்கி வச்சது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. வாங்க, இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயத்த நம்ம போகிற வழியாக தெரிஞ்சுக்கலாம் ராஜஸ்தானில்.